வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தற்பொழுது எட்டு திக்கும் 8 மணி செய்தியில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு. திமிரை எழும் காளைகளை சீறி பாய்ந்து அடக்க காத்திருக்கும் காளையர்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடிக்கும் மாடுபிடி வீரருக்கு கார் பரிசு. சிறந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 22 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த சிறந்த மாடுபிடி வீரர் பாலமுருகனுக்கு கார் பரிசு. அவர்களுக்கு சிறந்த காளையின் கார் பரிசு வழங்கப்படும். மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாட்டுக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மாண்புமிகு வீரர்களின் பிடியில் சிக்காமல் களமாடி சிறந்த காளையாக தேர்வான விருமாண்டி பிரதர்ஸுக்கு டிராக்டர் பரிசு. விருமாண்டி சகோதரர் ஆவணியாபுரம் மந்தை முத்துக்கருப்பன் 60 செகண்ட்ஸ்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 17 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்த கார்த்தி. பைக் பரிசு வழங்கி விழா குழுவினர் பாராட்டு. கார்த்தி அவர்கள் 2வது பரிசான பைக்கை மாண்புமிகு வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் சார்பாக பைக் பரிசாக பெறுகிறார். ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர் பாலமுருகனை தோளில் தூக்கி கொண்டாடிய சக வீரர்கள். தனது கனவு நிறைவேறியுள்ளதாக உருக்கமான பேட்டி. அதுக்காண்டி தானே முக்கியம் விளாச்சேரி விஸ்வானே. அதுக்கப்புறம் இது 58 நீர்வீழ்ச்சி உசிலம்பட்டி நண்பர்கள் அவருங்க. அப்புறம் குறித்துறை மாவீரன் பவித்திரன் அவரு மணி அண்ணன் இவங்க. அதுக்கப்புறம் என் அருண் அண்ணன் முருகா மாமா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சீனிவேல் அண்ணன் தனபால் அண்ணன் அதுக்கப்புறம் கோவை சிண்டிகேட் கரண் அண்ணன் அவங்க மூலியமா தானே இந்த பிடிச்சோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எங்க அன்னைங்க எல்லாருமே இல்லாட்டியும் இந்த நேரத்துல நான் பேசியிருக்க முடியாது. அருண் அண்ணன் மாமா விஷ்ணு அண்ணன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. கோயம்புத்தூர் பாண்டியனு அப்புறம் சுபாஷனு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிண்ணே. மருதனு வினிதனு எல்லாருமே தனித்தனியா சொல்ல முடியல. என் கூட பிறந்த அன்னைய மாதிரி எல்லாருமே சக்தி ரொம்ப கடைசி பேச்சுல உதவி பண்ணாப்லனே. திருச்சி பெரியசூரியூரில் கட்டப்பட்ட புதிய ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி. பொங்கல் பண்டிகையை உங்களுடன் கொண்டாட வந்திருப்பதாக உதயநிதி பேச்சு. தமிழ்நாடு துணை முதலமைச்சர்கள் தற்பொழுது கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது மாட்டுப் பொங்கல். உழவர்களின் உற்ற தோழனாக திகழும் மாடுகளை அலங்கரித்து பூஜை செய்து வழிபாடு.
மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரம். தமிழக மக்களுக்கு 4 வாக்குறுதிகளை அளித்து திருவள்ளுவர் தின வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வறியோர், இளையோர் வாழ்வுயர மனிதநேய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என வாக்குறுதி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. நினைவிடங்களில் திரண்டிருந்த பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சென்னை கடற்கரை சாலை நலவாழ்வு மையத்தில் வசிப்பவர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. பொங்கல் பரிசு வழங்க வந்த முதலமைச்சரிடம் வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு உடனடி உத்தரவு. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் களை கட்டிய சென்னை சங்கமம் நிகழ்ச்சி. இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த பொதுமக்கள். வைப் வித் எம்கேஎஸ் நிகழ்ச்சியில் இசை கலைஞர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடல். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை என்ற பாடலை கலைஞர்களுடன் இணைந்து பாடி அசத்திய முதலமைச்சர். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை, நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. காயும் நிலா வானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நான் முதலான் பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைவதை யாராலும் தடுக்க முடியாது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வலிமையான வெற்றி கூட்டணியாக உள்ளது எனவும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் அதிக இடங்களிலே வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அடுத்த 30 நாட்களில் கூட்டணி குறித்து நல்ல செய்தி வந்து சேரும். கூட்டணி குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதில். பிறந்தால் வழி பிறக்கும். இன்றைக்கு தான் பிறந்திருக்கு. நல்ல வழி பிறக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தை மாசம் 30 நாளும் இருக்கிறது. ஏதாவது ஒரு நாளில் நல்ல